name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. What a beautiful name. உம்மை மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் ஏசப்பா எங்கள் முன்பாக நிறுத்த ஆண்டவரே. அப்பா ஆண்டவர்கள் மகிமை ஆண்டவரே ஏசப்பா நாங்கள் உண்மைக்கே நாங்கள் செலுத்த ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஏசப்பா எங்கள் ஒவ்வொரு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து எங்களோடு கூட நீங்கள் வாசம் செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீங்கள் நல்லவர் வல்லவர் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எல்ஷடாய் ஆண்டவரே, எங்களை காண்பவர் ஆண்டவரே, எங்களை கைவிடாதவர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் இன்னும் உம்மை துதிப்போம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஆண்டப்பா இன்னும் நாங்கள் உம்மை உயர்த்துவோம் ஆண்டவரே. எங்கள் வியாதியின் மத்தியில் நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா எங்கள் மரணத்தின் படுக்கையில் கூட நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா நாங்கள் இன்றும் உழவக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் அந்த வேலையில் கூட ஆண்டவரே நாங்கள் உண்மை உயர்த்த, அப்பா அப்பேற்பட்ட சூழ்நிலை வழியாக நாங்கள் போகும்போதும் கூட ஆண்டவரே நாங்கள் உண்மை துதிக்க கர்த்தர் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. சப்பா அப்பா எங்கள் நம்பிக்கை யாகும் ஆண்டப்பா இழந்தாலும் ஆண்டவரே, அப்பா சப்பா எல்லாமே முடிந்தது என்று சொல்லும் பொழுது கூட ஆண்டவரே, அப்பா எங்களை சப்பா கல்லறையை திறந்த ஆண்டவரே, அப்பா லாசரு ஏசப்பா தேவரே நீ உயிரோடு எழுப்பினது போல ஆண்டவரே, அப்பா எங்களை மரணமாய் காணப்படுகிற எல்லா காரியங்களும் சப்பா கர்த்தர் எங்களை சப்பா ஆண்டவரே நீங்க மீண்டுமாய் எழுப்ப நீங்க போதுமானவர் ஆண்டவரே. அப்பா உம்மால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. சகலமும் உமக்கு அசப்பா ஆண்டவரே எல்லாமே கூடும் ஆண்டவரே. இந்த காலை வேளை நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜ் ஆண்டவரே. எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நாங்கள் எக்காலமும் நாங்கள் துதிக்க, நாங்கள் எந்நேரமும் உம்மை போற்றப்பா எங்கள் உதவி செய்வீராக ஆண்டவரே. ஒரு நன்றியோட துதிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர்.
ஆண்டவரே நாங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை வழியாக நாங்கள் போனாலும் எங்கள் கடினத்தின் மத்தியிலும் கூட ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை போற்ற உண்மை நாங்கள் துதிக்க ஆண்டவரே ஆண்டவரே உண்மை நாங்கள் எந்நேரமும் முன்னிறுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த காலை வேலை சப்பாண்டு சப்பா எங்களை யாவரும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை சப்பா நீங்கள் எடுத்து பொறுப்படுத்த சப்பா நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா மீத நேரத்தில் தேவரே சப்பா நம்ம கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கருத்தில் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க, எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க அப்பா ஆண்டவரே. எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. உடைய நாம மாத்தம் உயர்த்தப்படட்டும். எல்லா துதி கன மகிமை நாங்கள் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. மாரநாதா கர்த்தர் வருகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறபடினால எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு முன்பாக நம்ம பூரணப்பட்டவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா. பூரணத்தின் மேல் பூரணம் பரிபூரணம், மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் மறுரூபப்படும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் ஏசாயா 52வது அதிகாரம் 9வது வசனம். ஆமேன். எருசலேமின் பாழான ஸ்தலங்களே முழங்கி ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்து எருசலேமை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. பாழான ஸ்தலங்கள், எருசலேமின் பாழான ஸ்தலங்களை கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு, முழங்கி கெம்பீரித்து ஏகமாய் கெம்பீரித்து பாடுங்கள், கர்த்தர் அப்பொழுது உங்களுக்கு ஆறுதல் செய்து இழந்து போன மற்ற காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க, மீட்டு கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எருசலேம் ஏன் பாழாய் போயிட்டு? 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 33 41ஆம் வசனம், 33வது வசனம் 41வது வசனம். 2 ராஜாக்கள் 17வது அதிகாரம். இப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளின் முறைமையின் படியேயும் தங்களுடைய சேவித்தும் வந்தார்கள். மறுபடியும் படிமா, 44 படிங்க, 41 படிங்க. கர்த்தருக்கு பயந்தும் தங்கள் விக்கிரகங்களையும் என்ன பண்ணாங்களா, சேவித்து வந்தார்கள். செய்து வந்தார்கள். இந்நாள் வரைக்கும் செய்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். எப்படி? கர்த்தருக்கும் பயப்படுவாங்க, கர்த்தரை அறியாத ஜனங்கள் செய்கிற வழிபாடுகளுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து வந்தார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதனால்தான் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று தேவனுடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கிறது. ஆகையினால்தான் எருசலேமின் ஜனங்கள் கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனங்கள், இவர்கள் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட ஜனங்கள். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலுக்கு கர்த்தர் நல்லவராகவே இருந்தார். அப்படிப்பட்ட கர்த்தர் தெய்வமாய் கொண்ட ஜனம் கர்த்தருக்கு பயந்து ஒரு புறம் இருந்தது, இன்னொரு புறம் உலக வழிபாடுகளில் தங்களை என்ன பண்ணி கொண்டு இருந்தாங்க, அவங்க இணைத்து கொண்டு இருந்தாங்க. அதை விடவே முடியல. சந்ததியும் அப்படியே தான் போய் கொண்டு இருந்தது. அதை பண்ணின அதனால தான் கர்த்தர் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரித்து கொண்டே வந்தார். அத்தனை தீர்க்கதரிசினை அவர்கள் கொலை செய்தார்கள். மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிக்கூடாதபடிக்கு தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தினபடியினால எருசலேம் என்னவாயிற்று, மண்மேடுகளாய் போயிட்டு பாழாய் போயிட்டு. கர்த்தருடைய ஜனங்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டு போனது மட்டுமல்ல, அந்த நேரத்தில் பாபிலோனுக்கு சிறை பிடிக்கப்பட்டு சென்றபடியினால் எருசலேம் பாழாய் போயிற்று. அந்த பாழாய் போன எருசலேமை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ கெம்பீரித்து ஏகமாய் முழங்கி
பாடு என்று சொல்கிறார். அநேக சமயத்தில் கர்த்தரோடு உடன்படிக்கை செய்து ஞானஸ்தானத்தில் அவரோடு கூட நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்த நாமும் கூட அநேக சமயத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அநேக காரியங்கள் நம்ம செய்யும் போது அது நம்ம தவறு செய்கிறோம் என்று தெரிவதே இல்லை. ஏனென்றால் உலகத்தாரோடு கர்த்தரை அறியாத ஜனங்களோடு நாம் அவங்களோடு இணைந்து இந்த உலகத்தில் வாழும்போது எல்லாரோடு தான் நம்ம இணைந்து தான் வாழணும், எல்லாரோடும் தான் நம்ம ஜீவிக்கணும். ஆனாலும் அவர்களுடைய சடங்காச்சாரங்களை நாம் பின்பற்றி போகிறது நிமித்தம் அநேக காரியங்களில் கர்த்தருக்கு கனி கொடாமல் போய்விடுகிறோம். இந்த வருஷத்தில் பிரகடனம் என்ன பண்ணோம்? கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் கொடிகளாக இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும்? கனி கொடுக்கிற ஜீவியம் நம்ம இடத்துல காணப்பட வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் உடன்படிக்கை செய்த நாமும் கூட அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்க கூடாதபடிக்கு சில தடைகள் நம்முடைய ஆவிக்குரிய ரெல்மில், ஆவிக்குரிய ஆளுகையில், ஆவிக்குரிய காரியங்களை அநேக இடத்துல என்ன பண்ணிடுறோம்? பின்தங்கி போய் விடுகிறோம். சில ஏரியாக்கள் பாழ்கடிக்கப்பட்டு போகிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் அப்படியே தான் இருந்துகிட்டே தான் இருக்கிறோம். ஏனென்றால் முழுவதுமாக நம்ம கர்த்தருக்கு என்ன பண்ணலை? அர்ப்பணிக்கவில்லை. ஆகையினால் இன்னும் கூட மற்றவர்களைப் போலவே நாள் பார்க்குறோம், அஞ்சனம் பார்க்குறோம், ராசி பலன் பார்க்குறோம், வாஸ்து பார்க்குறோம். ஒரு கல்யாணம் வைக்கணுன்னா கூட என்ன பண்ணுறோம்? நாள் பார்க்குறோம் இல்லைங்களா? மற்றவர்கள் பார்க்கலாம், ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. சனிக்கிழமையில் என்ன பண்ண மாட்டாங்க? கல்யாணம் வைக்க மாட்டாங்க. அந்த நாள் தான் நமக்கு கொடுத்துருக்குறாரு ஆண்டவர். கல்யாண மண்டபம்லாம் காலியாக இருக்கும், காய்கறிலாம் சீப்பாக இருக்கும். கல்யாண நாளில், முகூர்த்த நாளில் என்ன இருக்கும்? அதிக விலையாக இருக்கும். நமக்கு டேட் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காக தான் சில காரியங்களெல்லாம் கர்த்தர் நமக்குன்னே வச்சுருக்கிறாரு. சனிக்கிழமை நமக்காக ஒதுக்கப்பட்ட நாள். பேய் பிடிச்ச வீடுலாம் நமக்கு தான். யாரும் போக மாட்டாங்க, பயப்படுவாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் போய் ஆராதனை செய்யும் போது எல்லா அந்தகார இருளும் அந்த வீட்டை விட்டு நீங்கி விடுது. அதனால் இப்போ வாடகைக்கு விடுகிறோம் உஷாராயிட்டாங்க. நாங்கள் கிறிஸ்தவங்களுக்கு தாங்க விடுவோன்றாங்க, ரெண்டே குறைக்க மாட்டேங்கிறாங்க. மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? பயந்துட்டு வரமாட்டாங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் பயப்படாமல் போவாங்க. ஏன்? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் சர்வ வல்லவர். பேய்களுக்கும் பிசாசுக்கும் வல்லமை உண்டு. ஆனால் கர்த்தர் சர்வ வல்லவராக இருக்கிறபடினால, எல்ஷடாவாக இருக்கிறபடினால அவைகளை மிதிக்கவும் அவைகளை மேற்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறார். வீடு கட்டினா கூட கர்த்தருடைய பிள்ளைகள் சிலர் வாஸ்து பார்க்குறாங்க. வீடு கட்டினா கூட என்ன பண்ணுறாங்க? பலி செலுத்துகிறாங்க. பார்க்குறோம் இல்லைங்களா? இல்லை நாங்கள் செய்யலைங்க, அதை செய்கிறவங்க என்ன பண்ணுறாங்க? ஒத்தனார் செஞ்சார், இல்லை நம்ம அதை செய்யக்கூடாது. அல்லேலூயா, செய்யக்கூடாது. ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு நகைச்சுவை ஒரு பேச்சாளர் சொல்கிறாரு, நான் ஒரு புது வீடு கட்டினேன், வாஸ்து பார்க்குறவன் வந்து செப்டிக் டேங்கை இந்த பக்கம் போடு, டாய்லெட்டை இங்கே போடு, பெட்ரூமை இங்கே மாற்று, இது வாஸ்துப்படியே இல்லைன்னு ஆல்மோஸ்ட் எங்கள் வீட்டில் கட்டின எல்லாத்தையுமே மாற்ற சொல்லிட்டான். ஒன்றை தவிர்த்து, என் பெண்டாட்டியை தவிர்த்து எல்லாத்தையும் மாற்ற சொல்லிட்டா. அதை சொல்லியிருந்தா நல்லா இருக்குமே நான் நினச்சிட்டேன்னு சும்மா விளையாட்டுக்கு அவர் சொல்கிறாரு. அப்படியாக வாஸ்து பார்க்குறோம். அநேக காரியங்களை நாம் மறைந்து பிறருக்கு தெரியாமல் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? பார்த்து கொண்டு இருக்கிறார். பூமி எங்கும் சுற்றி வருகிற, உலாவி வருகிற அப்படியே கண்கள். இந்த காரியத்தில் மதி கெட்டு போய் இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் பார்க்கலன்னு சொல்கிறோம். ஆனால் உலகத்தாரை போலவே, கர்த்தரை அறியாத ஜனங்களை போலவே நாள் பார்க்கறது, அஞ்சனம் பார்க்கறது, ராசி பலன் பார்க்கறது, கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம்? எல்லாத்தையும் பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். இது மாத்திரம் இல்லை, ஜாதி பார்க்குறோம், எல்லாம் கிறிஸ்துவின் பிள்ளைகள்னால் எல்லாரும் கிறிஸ்துவின் பிள்ளைகள் தானே. அந்த ஜாதி பரலோகத்துக்கு வந்தால் வரமாட்டோமா? கட்டாயம் போகணும் இல்லைங்களா? ரத்தம் கொடுக்கும்போது ரத்தம் வேணும்னா எவன் கால்னியாச்சும் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்ல, காலில் கையில் விழுந்து ரத்தம் கிடைக்காதான்னு நினைக்கிறோம். எப்பா நீ என் சாமியப்பா, நீ தான் என் புள்ளியை காப்பாற்றினாலாம் சொல்கிறோம். எவ்வளோ டைலாக்லாம் இப்போ பேசுகிறோம். ஆனால் நமக்குன்னு சில காரியங்கள் வரும்போது கர்த்தர் ரட்சித்த ஜனங்களை நம்ம என்ன பண்ணுறோம்? ஒதுக்குறோம், அருவருக்கிறோம். அப்போ கர்த்தர் நம்மை அருவருத்தா நமக்கு எது என்னன்னு பாருங்கள். அவர்கிட்ட போய் நிற்கக்கூட நமக்கு என்ன இல்லைங்க,
தகுதி இல்லைங்க. ஆனால் அவருடைய ரத்தத்தினால, தன்னுடைய சொந்த ரத்தத்தினால நம்மை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தினபடினால நம்ம இன்றைக்கு அவர் சந்நிதி முள்ள கிருபாசன தண்டையில் தைரியமாய் போய் நிற்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால் நாம் இந்த காரியங்களில் உலகத்தாரை போலவே நடந்து கொள்ளக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறதை நாம் அறியாமல் இருக்கிறோம். சில சமயம் பாருங்கள், எதனா ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது யாருனா ஒருத்தர் எதனா சொல்லிட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாழா போன வாயை திறந்தியா, என்ன பண்ணாது, நடக்கிறது கூட நடக்காதுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த வாயில் என்ன இருக்குதுங்க? சகல அதிகாரமும் இருக்குது. அதனால தான் நீதிமொழிகளில் நம்ம வாசிக்க வேண்டாம், மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நாம் என்ன அறிக்கை இடுகிறோமோ அதுதான் நடக்கும். அல்லேலூயா. அநேக சமயத்தில் நம்ம பிள்ளைகளை நீ உருப்பட மாட்ட சொல்லிகிட்டே இருந்தால் அவங்க உருப்படவே மாட்டாங்க. அநேகர் ஒரு சின்ன வியாதி வந்தால் கூட என்ன பண்ணுறோம்? நான் செத்துருவேன் தான். கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன்னு சொல்கிறாரு. அதை விட்டுட்டு சின்ன காரியம் வந்தால் கூட பயந்து நான் செத்துருவேன் சாவு பயம், அநேகர்களுக்கு மரண பயம் வருது. இந்த வாயாலேயே நம்ம என்ன பண்ணிடுறோம்? கெட்டு போயிடும். நுணலும் தன் வாயார் கெடும். அப்படின்னா தவளை கூட என்ன பண்ணுமா? தன் வாயால் கெட்டு போயிடுமா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்காது, வக் 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 வக்கன்னு கத்தி சும்மா போகிற பாம்பை கூட நான் இங்கே தான் இருக்கிறேன் வான்னு சொன்னால் அது ஒரே லபக்குன்னு முழுங்கிட்டு போயிடும். அப்படி தான் அநேகர் வாயால் என்ன பண்ணுறோம்? கெட்டு போய் விடுகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் தேவையில்லாத காரியங்களால் பேசுவதனால நம்முடைய ஜீவியத்தை நாமே அழித்து கொள்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் தொடர்ந்து நமக்கு என்ன கொடுக்க முடியவில்லை? கனி கொடுக்க முடியவில்லை. கர்த்தருக்கும் பயந்து இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறோம். சில சொல்லுவாங்க இல்லையா, பாம்புக்கு தலை மீனுக்கு வால். அப்படி இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும். அப்போ பாழான சில காரியங்கள் நம்ம வாயினாலேயே நம்ம உண்டாக்கி கொள்கிறோம். யாக்கோப்பு 3:8-9-10. ஒருத்தர் எபேசியர் 29:30 எடுத்துக்கொள்ளுங்க. நாவு என்னவாங்க? சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததாக இருக்குது, பொல்லாப்புடையதாக இருக்கிறது. ஆகையினால் அதை யாராலும் அடக்கவே முடியாது. யாரால் தான் அடக்க முடியும்? ஆண்டவரால் தான். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். நாவினால் அநேக காரியங்கள் நமக்கு தீமையாய் முடிகிறது. நம்ம ஒரு சின்ன கோபம் வந்த உடனே பழைய சுபாவம் வந்துடுது இல்லைங்களா? கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்கிறோம். சர்வ சாதாரணமாக சில கெட்ட வார்த்தைகள் வந்து விடுகிறது. சில சமயத்தில் நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் மற்றவர்களை காட்டிலும் கொஞ்சம் உயர்வாகத்தான் இருக்கணும். அநேக சமயத்தில் நான் இந்த சனினேன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துவேன். ஏதாச்சும் பயமுத்திட்டாங்களே, சனினே அப்படின்னு சொல்லுவேன். அடிக்கடி சனினேன்னு சொல்ல. அப்போ ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், நீ ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்து உன் வாயிலேருந்து எப்படிப்பட்ட கிருபை பொருந்தின வார்த்தைகள் வர வேண்டும். அப்போ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து விட்ட அந்த வார்த்தையை இது வரைக்கும் அது என் வாயில் இப்போ வர்றதே கிடையாது. நினச்சா கூட வர்றதில்லை. அப்போ ஆண்டவருக்கு பிரதிக்கினை பண்ணி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகள், இன்னும் அநேக வார்த்தைகள் உண்டு, அதெல்லாம் புறப்படக்கூடாதுன்றார். எபேசியர் 4:29. பக்தி விருத்திக்கு ஏதுவான கேட்கிறவளுக்கு பிரயோஜனம் உண்டாடும்படி பேசணும். வளவளன்னு பேசிகிட்டே இருக்கக்கூடாது. தேவையில்லாத பேச்சுகள், அதிக பேச்சில் பாவம் இல்லாமல் போகாதுன்ற ஆண்டவருடைய வார்த்தை நம்ம எச்சரிக்கிறது. ஆகையினால நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பாழாய் போகாதபடிக்கு நீதிமொழிகள் 17:28 சொல்லப்பட்டிருக்கிறது. நானே சொல்லிடுறேன். பேசாதிருந்தால் மூடம் கூட எப்படி இருப்பானா? ஞானவான் என்று எண்ணப்படுவான். பேசாமையே இருந்தால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க? அவங்க ரொம்ப புத்திசாலி போல் இருக்குது, ஞானவான் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் நம்ம முட்டாளாக தான் இருப்போம். ஆனால் நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியாத போகிறதுனால சிலர் பாருங்கள் மேதாவி மாதிரி பேசிகிட்டே இருப்பாங்க. ஒன்றுமே தெரியாது, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி பேசி எல்லாருடைய வெறுப்புக்கும் ஆளாக்குவாங்க. நாமளே என்ன பண்ணுறோம்? நாமளே நம்ம சொந்த காசால் நமக்கு சூனியம் வைத்து கொள்கிறோம்.
இப்படி தான் வாயால் பாழா போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வாயை நம்ம என்ன பண்ணணும்? அடக்கி. ஆனால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வாய்க்கு காவல் வெய் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஆகையினால தேவையற்ற பேச்சுகளை நம்ம தவிர்க்க வேண்டும். ஏவாள், அதனால தான் ஏவாளுடைய வாழ்க்கையே பாழா போயிடுச்சு. 3வது நபருக்கு தன்னுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்துட்டா. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆண்டவர், ஆதாம், இவங்க 3 பேர் தான். அதுக்கு நடுவில் பிசாசு நுழைஞ்சான் சர்ப்பத்தின் ரூபத்தில். அவனுக்கு அவன் செவி கொடுத்தபடியினால, ஓ அப்படியா, எல்லாம் கேட்டால் கூட பரவாயில்ல, யார்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணல. அவள் தேவையில்லாமல் பேச்சை வளர்த்தபடியினால அவளுடைய வாழ்க்கையை பாழாய் போயிடுச்சு. பிறந்த முதல் மகனும் கொலைக்காரனாக மாறிட்டான் பாருங்க. ஆகையினால அநேக காரியங்கள் நம்முடைய வாயாலேயே நாம் என்ன பண்ணுறோம்? நம்மை பாழ்கடித்து கொள்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியாமல் இருக்குது. ஆகையினால மற்றவர்களுக்கும் நமக்கும் என்ன வேணும்? கட்டாயம் ஒரு வித்தியாசம் வேணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நடுவில் என்ன இருக்கணும்? ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பாழாக போய்விடும். அடுத்து நம்ம பார்க்கிறோம் கண். இந்த கண்ணு தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்குது. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23. உன் கண் கெட்டதாய் இருந்தால் இருளாய் இருக்கும். உன்னில் இருக்கிற வெளிச்சம் இருளாகாத படிக்கு உன் கண் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணுன்றார். இந்த கண்ணுனால தான் எல்லா பாவமே உள்ளே வருது. அல்லேலூயா. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும், உன்னுடைய சிந்தை, உன்னுடைய நடக்கை, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய கைகளின் காரியங்கள் எல்லாமே எப்படி தான் இருக்கும்? பரிசுத்தமாக தெளிவாக வெளிச்சத்தில் தான் இருக்கும். அல்லேலூயா. அதனால்தான் நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிற 23:5 இல்லாமல் போகும் பொருளின் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். நம்ம கண்ணு என்ன தான் பண்ணும்? எப்பொழுதும் இல்லாத போகிற பொருள் மேலே தான் என்ன பண்ணோம்? பார்த்துட்டு இருக்கோம். அதில் தான் இச்சையே தோன்றுகிறது. கண்ணினால தான் இச்சை வருகிறது. இல்லாத அதை தான் சொல்லுவாங்க, இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறது. அது பறந்தே போயிடும். அந்த வசனம் படிங்க, அதில் அப்படி தான் இருக்கும் பாருங்க. அது பறந்துடும். இருக்கிறத விட்டுட்டு இல்லாத மேலே நம்ம கண்களை செலுத்தினால், இச்சை ஏற்பட்டால் அது நம்ம விட்டு போயிடும், பறந்து போயிடும். கழுகை போல பறந்து போயிடும். அப்புறம் பாட்டு பாடிட்டு இருக்க வேண்டியது அண்ணம்மா பாருங்க. ஆனால் தான் கர்த்தர் சொல்கிறாரு, உன்னுடைய கண் எப்படி. அதனால தான் சிலர் சொல்லுவாங்க, என்ன கடைக்கு போகிறீங்களா, ஷாப்பிங் போகிறீங்களா? இல்லை, சும்மா விண்டோ ஷாப்பிங் போகிறோம். விண்டோ ஷாப்பிங்னா என்னது? கண்ணிலேயே மேய்ஞ்சிட்டு வந்துடுவாங்க. இந்த சுடிதார் நல்லாகுது, அந்த பேண்ட் நல்லாகுது, இந்த படம் எதுவுமே வாங்க மாட்டோம். கண்ணிலேயே மேய்ஞ்சிட்டு வந்துடுவோம். கர்த்தர் சொல்கிறாரு, கண்களில் நீ இச்சித்தா கூட அது என்ன ஆகிடுது? நீ விபச்சாரம் செய்தாயிற்று, நீ பகைத்தால் கூட நீ கொலை செய்தாயிற்று என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகையினால இந்த கண்ணு தான் எப்படி இருக்கணுங்க? பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் அநேகருக்கு அதில் பொறாமை நிறைந்த கண்கள். ஒருத்தவங்க நல்லாயிட்டா எப்படி இருக்குது? பாரு அப்படின்றோம் இல்லைங்களா? அப்படின்னு சில சமயத்தில் இதெல்லாம் நமக்கு இருக்கவே கூடாது. இதெல்லாம் ஒரு அசிங்கமான காரியங்கள், நம்ம இடத்துலேருந்து எடுப்பட வேண்டிய காரியங்கள். நம்மை நாமே என்ன படுத்திக்கிறோம்? பாழ்படுத்தி கொள்ளுகிறோம். ஆவிக்குரிய லட்சணம் நம்ம இடத்துல தோன்றாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை கெடுத்து போடுகிறது. மற்றவர்களுக்கும் நமக்கும் இந்த புதிய வருஷத்தில் என்ன வரணும்? ஒரு டிஃப்ரென்ஸ் வரணும், ஒரு வித்தியாசம் காணப்பட வேணும். கர்த்தருக்குள்ளே கனி கொடுக்கணும். சில கிளைகளில் கனி இருக்கும், சிலதுல பூச்சி அரிச்சு போயிட்டுருக்கும். ஒரு வெள்ளை படர்ந்த ஒரு பூச்சி வரும், பார்த்துருக்கீங்களா? செடி வளர்க்குறவங்களுக்கு தெரியும். மேலே இலை பச்சையாக இருக்கும், திருப்பி பார்த்தா கீழே வெள்ளையாக அந்த பூச்சி கொஞ்ச நாளத்தில் அதெல்லாம் சுருங்கி போய்விடும். அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும்? பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள பிரயாசப்படணும். அல்லேலூயா. பிரயாசப்படணும். அந்த காரியம் முயற்சி செய்யணும். அதுக்கு முயற்சி செய்ய கர்த்தருடைய வார்த்தை தான். படிக்க 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 அது நம்ம என்ன பண்ணோம்? உணர்த்தி கொண்டே இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க 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 நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கிறோம், சொற்ப மதியினும் என்ன பண்ணுதான்?
நம்மை நாரி கெட்டு போக பண்ணுகிறது. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 1வது வசனம். செத்த ஈக்கள் தைலம்னா என்ன தைலம்? வாசனை வரும் பரிமள தைலம், சென்ட், பெர்ஃப்யூம். அது என்ன பண்ணுதா? நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கனத்திலும் கர்த்தருடைய பிள்ளை என்று பெயர் பெற்றவர்கள் கூட சொற்ப மதியினத்தினால நாரி கெட்டு போயிடுறாங்க. அல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தினால ஐயோ நான் அப்படி சொல்லாமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படி நம்ம சொற்ப மதியினம்னா ஒரு சின்ன காரியத்தினால நம்முடைய வாழ்க்கையே நாரடிச்சு விடுறோம். கர்த்தர் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றாரு. எப்படி செத்த ஈக்கள் ஒரு பெர்ஃப்யூமை ஒரு சென்ட் என்ன பண்ணிடும்? கெட்டு போக பண்ணிடும். அப்படி தான் கனத்திலும் ஞானத்திலும் கர்த்தருடைய பிள்ளை என்று பெயர் பெற்றிருக்கிற நாம் சில சொற்ப மதியினமான காரியத்தினால நம்முடைய வாழ்க்கையை நம்ம கெடுத்து கொள்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையாகவும் இருக்கிறோம், உலகத்தின் பிள்ளையாகவும் இருக்கிறோம். அப்படி தான் இஸ்ரவேல் ஜனங்க இருந்தாங்க. எருசலேம் பாழாய் போயிட்டு, இங்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாழாய் போகிறது. இப்போ நம்ம செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம்தான் இல்லைங்களா? அநேக காரியங்களில் பாருங்கள், இந்த கண்களால் இச்சிக்கிறோம், பணத்தை வாங்குறாங்கல்ல, லஞ்சம். அதுக்கு அழகான தமிழ் வார்த்தை இப்போ வந்திருக்குது, கை ஊட்டு. கைக்கு ஊட்டம் கொடுக்குறாங்க போல இருக்குது, நல்லா பணமாக வாங்கி. நான் அதை யோசித்து பார்ப்பேன், பிரித்து பார்ப்பேன். கை ஊட்டு கைக்கு ஊட்டச்சத்து போல் இருக்குது. பணம் வாங்கி என்ன பண்ணுறாங்க? டிராயர் கடியில் போட்டு ஒருத்தன் வாங்குவான். ஆனால் நிறைய பேருக்கு அது பங்காக போகும். ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். நல்ல ஒரு கர்த்தருடைய பிள்ளை. அவருக்கு வாரமான அந்த வார கடைசியில் எல்லோரும் எப்படிலாம் ஃப்ராட் பண்ணி பணத்தை சம்பாதிச்சாங்களோ பெட்ரோலில் அதை எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளை அவரும் வாங்கிட்டு வந்துடுவார். அவரும் அந்த காரியத்தை வாங்கிட்டு வந்துடுவார். அப்போ அவர் கடைசி நாட்களில் அவர் இறக்கிறதுக்கு முன்னால், ரொம்ப வாலிப பையன் இறந்து போயிட்டார். இறக்கிறதுக்கு முன்னால் வந்து அடிக்கடி வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்போ சொன்னார், அக்கா நான் எவ்வளோ ஏமாற்றுவாங்க, எனக்கு பங்கு கொடுப்பாங்க. அதை நான் என்ன பண்ணுவேன், எல்லோரும் வாங்குறாங்க நம்மளும் வாங்கிக்கலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வார கடைசிலையும் சொந்தக்கார கூட்டம் அவ்வளோவா இருக்கும். கறி, மீன், கோழி, செய்யாத காரியமே இல்லை, ஆட்டுக்கறி எல்லாம் எடுப்போம். எல்லாம் உட்காந்து கும்பலாக சாப்பிடுவோம். ஒரே சந்தோஷத்தான். எல்லாம் இருந்து எல்லாம் திங்கக்கிழமை வீட்டுக்கு போகிறோம். ஆனால் என்னைக்கு நான் சிக்கானனோ அன்னிலேருந்து ஒரு சொந்தக்காரன் கூட வர, ஏன்னா கையில் காசு இல்லை, என்கிட்ட வருமானம் இல்லை. அப்போ தான் நான் உணர்ந்தேன், நான் எவ்வளவு காசு மற்றவங்கள்ட்டேருந்து நான் வாங்கினனோ, எனக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த காசெல்லாம் கொண்டு போய் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் தான் கொடுத்தேன். இப்போ நான் வியாதி நிறைந்தவனாக இருக்கிறேன். என்னை பார்க்க யாருமே எந்த சொந்தக்காரனும் வரல. கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரர் தான் என்னை வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கண்ணீரோடு சொன்னார். அது உண்மைங்க. நம்ம ஆஃபீஸில் ஆகட்டும், எந்த ஒரு நிறுவனத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் சரி, அரசாங்கத்துக்குரியதை நம்ம எடுக்கக்கூடாது. அந்த நிறுவனத்துக்குரியதை, அது நோட்டாக இருக்கலாம், பென்சிலாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு பென்சில் சீவிர ஒரு ஷார்ப்னராக கூட இருக்கலாம். அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது சாபம். அது நம்முடைய வாழ்க்கையை பாழாக்கி விடும். அநேக முறை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் ட்ரெயின் வந்துச்சுன்னா அவசரத்தில் ஏறி ஓடுறது. அப்போல்லாம் அவ்வளோவா டிக்கெட் கலெக்டருங்க வந்து பிடிக்க மாட்டாங்க. சில சமயம் ஃபஸ்ட் கிளாஸில் கூட காலியாக இருக்குதுன்னு ஏறிட்டு போயிடுறது. அது மாதிரிலாம். இன்னொன்று என்னென்னா, எங்கள் அப்பா வேறு ட்ராவலிங் டிக்கெட் எக்ஸாமினர் ரயில்வேல, அந்த தைரியம் வேறு ஏறிட்டு ஓடி கேட்டால் சொல்லு கில்பர்ட் மகன் சொல்லுன்னு வேறு அவர் வேறு சொல்லி கொடுத்துருவார். அதனால் ஆனால் யாரும் பிடிக்க மாட்டாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட புதுசில் கர்த்தர் என்னை உணர்த்தினார். அப்போ அநேக பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் டிக்கெட்டை வாங்கி கிழிச்சு போடுவாங்க. எத்தனை தடவை விதவுட்டில் போனாங்களோ தெரியாது. ஆனால் தெரிந்த வரைக்கும் அந்த டிக்கெட்டை வாங்கி அந்த காசு எதுக்கு போகணும், கவர்மெண்ட்டுக்கு போகணும்னு சொல்லி அது சொல்லி கொடுப்பாங்க. அந்த காலத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் சொல்லி கொடுப்பாங்க. நாங்கள் போய் அதை செய்வோம். அப்படி எந்தெந்த காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையை அது நம்ம தெரியாமையே செய்து கொண்டு இருப்போம். அது வந்து உலகத்தாருடைய பழக்க வழக்கமாக இருக்கும். அதை கொண்டு வந்து என்ன பண்ணிவிடுவோம், கர்த்தருக்குள்ளே நம்ம வீடு கட்டும் போது நான் சொன்னோம் இல்லையா, இது மாதிரி நரபலி செலுத்துறது, பார்லிமெண்ட்டுக்கு கூட நரபலி செலுத்துனாங்களாம். எவ்வளோ ஒரு தப்பான ஒரு காரியம். உங்கள் பிள்ளையும் என் பிள்ளையும் கொடுப்போமா நரபலிக்கு? ஏதோ ஒரு அநாத பிள்ளையை எடுத்துகிட்டு வந்து
கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும், கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். எந்த ஒரு கண்ணு பொறாமையில் பார்க்கும், எடுப்பாய் பார்க்கும், பெருமையாய் பார்க்கும். செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். என்ன சொல்கிறாரு பவுல்? நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கர்த்தர் அழைத்த அழைப்பின் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஓடணும், தொடரணும். கர்த்தர் சொல்கிறாரு, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானகளை சிந்திக்கவும் வேண்டாம். இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். எப்போ செய்வார்னா, நாம் நம்மை அர்ப்பணித்து அவரை இன்னும் துதிக்கும் போது, இன்னும் போற்றும் போது, அவரை இன்னும் மகிமைப்படுத்தும் போது, நம்மை அர்ப்பணிக்க முதல் தாழ்மை வேணும். தாழ்மை இருந்தால் தான் ஒரு தப்பை நம்ம ஒத்துக்கொள்ளும். ஆமாம், நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷத்தில் போக மாட்டோம். ஒரு செகண்ட் தான் அவன் நான் தான் செஞ்சேன்னு சொல்கிறதுக்கு. ஆனால் அதை சொல்ல விடாமல் என்ன பண்ணோம், நம்மளை பெருமை தடுக்கும். சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்களா இருக்கும். ஒரு சாரி கேளுங்கன்னா கேட்கவே கேட்காது. பிஸ்கெட் கேளுனா கேட்கும். அங்கிள்கிட்ட போய் ஒரு சாக்லேட் கேளுனா கேட்கும், எல்லாம் கேட்கும். சாரி கேளுனா கேட்க, அதுக்கு என்னங்க தெரியும்? சாரி கேட்டால் அது ரொம்ப ப்ரெஸ்டீஜ் இஷ்யூன்னு அதுக்கு எப்படிங்க தெரியும்? என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அந்த ஜென்ம கர்ம பாவங்கள் இன்னும் நம்மை விட்டு விலகாதிருந்தால் இந்த கடைசி நாட்களில் கர்த்தரை போல அவர் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் நம்மை மாற்றும்படியாய் பாழாய் போன நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேருந்து எந்தெந்த இடத்துல நம்ம பாழாய் போயிருக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம ஆமாம் தப்பு தான் பண்ண ஆண்டவரை என்னை மன்னிங்க என்று கேட்டு அவரை இன்னும் துதிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆறுதல் செய்வார். நாமே நம்ம வாழ்க்கையை கெடுத்துக்கொள்வது ஒரு பக்கம் இருந்தால், மற்றவங்களாலையும் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணுங்க, பாழாக்கப்படும். ஒருவேளை மற்றவங்க நமக்கு விரோதமாய் சில காரியங்களை, அந்தகார கிரியைகளை செய்து இருக்கலாம். அது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை பாழாக போகும். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு, அந்த துக்கத்திலே உட்கார்ந்துருக்காத, நீ எழுந்துரு, உன் தூசியை உதறி விட்டு, அது தூசி, அதை நினச்சிட்டே இருந்தால் அது பெரிய பாரமாக இருக்கும். ஆகையினால பாரமான யாவற்றையும் நெருக்கி நிற்கிற எல்லாத்தையும் தள்ளிட்டு விசுவாசை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில், அவன் ட்ராக்கில் நம்ம ஓடக்கூடாது, அவன் ட்ராக்கில் ஓடக்கூடாது. உங்களுக்கு எனக்குன்னு எந்த ட்ராக் வச்சுருக்காரோ, அது மீட்டர் கேஜாக இருந்தால் மீட்டர் கேஜில் போகணும், ப்ராட் கேஜாக இருந்தால் ப்ராட் கேஜில் தான் போகணும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடும் பொழுது, நம்மை அர்ப்பணிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது, அவரை போற்றும் போது, நிச்சயமாய் கல்லறையிலேருந்து கர்த்தர் நம்மை உயிர் தெழுத செய்வார். கல்லறையின் கல்லை புரட்டிடுவார், நம்மை இன்னும் உயிர் தெழுவ செய்வார். ஆகையினால் இந்த வேளையில் நம்மை ஒப்பு கொடுத்து கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் பொழுது, கர்த்தர் இந்த வருஷம் நிச்சயமாய் நமக்கு ஆறுதல் செய்து இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உறவுகளையும் கர்த்தர் நமக்கு புதுப்பித்து தர வல்ல தேவனாக இருக்கிறார். ஆமென்.